ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்குடைய பேசிக் நாலேஜ், பேசிக் அவுட்லைன் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ். லிங்குவிஸ்டிக்ஸ்னால் என்ன, லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு கீழே என்னெல்லாம் வருது அப்படிங்கிற ஒரு பேசிக் அவுட்லைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா வந்து இட் இஸ் மோஸ்ட்லி கனெக்டட் வித் லாங்குவேஜ் ஆர் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். லாங்குவேஜை பற்றி படிக்கிறது தான் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாங்குவேஜ் வந்து எவ்வளோ முக்கியம்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பேசிக்கலாக இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம 2 டிசிப்ளினாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபோனட்டிக்ஸ், இன்னொன்று வந்து ஃபோனாலஜி. ஓகே, ஸோ ரெண்டுமே ஃபோனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் அப்போ என்னப்பா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரெசிப்ஷன் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட். அதாவது நம்ம எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எப்படி அது டிரான்ஸ்மிட் ஆகுது, எப்படி அது காதில் கேட்கும் பொழுது அது எப்படி வந்து ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத படிக்கிறது தான் ஃபோனட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபோனாலஜி என்ன அப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனாலஜி அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டடி அந்த சவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சவுண்ட்ஸ் வந்து பிரெயினில் எப்படி வந்து ஆர்கனைஸ்டாக நம்ம பிரெயினில் வந்து சேவ் ஆகிருக்கு, எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோன்றதை படிக்கிறது தான் ஃபோனாலஜி. ஓகே, ஸோ ஃபோனட்டிக்ஸும் ஃபோனாலஜியும் ரெண்டுமே சவுண்டை பற்றி படிக்கிறது தான். பட் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் வந்து இது தான். ஓகேவா? ஸோ பேசிக்கலி ஃபோனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசிப்ஷன் ஆஃப் ஹியூமன் சவுண்ட். ஓகே, அண்ட் எப்படி வந்து ஒரு ஹியூமன் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறான், அந்த சவுண்டை தன்னோட காதுகளால் எப்படி பர்சீவ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் ஃபோனட்டிக்ஸ். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபோனட்டிக்ஸை 3ஆக பிரிக்கிறாங்க. ஓகேவா? எப்படி வந்து லிங்குவிஸ்டிக்ஸை 2ஆக பிரிக்கிறாங்களோ ஃபோனட்டிக்ஸ் அண்ட் ஃபோனாலஜி, ஃபோனட்டிக்ஸை 3ஆக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்பீச் சவுண்டை வந்து எப்படி வந்து ஆர்டிகுலேட் பண்ணுறோம், இந்த சென்ஸ் எப்படி அந்த ஸ்பீச் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், நம்மளோட ஸ்பீச் ஆர்கன்ஸை வச்சு நம்ம சவுண்ட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஆர்டிகுலேட்டரி ஃபோனட்டிக்ஸ். ஸோ பை த நேம் ஆர்டிகுலேட்டரி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஹவு வி ட்ரை டு மேக் ஸ்பீச் சவுண்ட் யூஸிங் த ஸ்பீச் ஆர்கன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌஸ்டிக் ஃபோனட்டிக்ஸ். அக்கௌஸ்டிக் ஃபோனட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹியூமன் சவுண்ட் இருக்கு இல்லையா, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த ஹியூமன் சவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. ஓகே, ஸோ அது வந்து எப்படி லைக் இப்போ வந்து நான் பேசுகிறதுலே வந்து டிஃப்ரெண்ட்டான டோன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து என்னோடய சவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸு. ஓகே, ஸோ அதை அனலைஸ் பண்ணுறது தான் அக்கௌஸ்டிக் ஃபோனட்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆடிட்டரி ஃபோனட்டிக்ஸ். பை த நேம் உங்களுக்கு தெரியும், ஆடிட்டரி ஃபோனட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீச் சவுண்டை வந்து எப்படி ஒரு ஹியூமன் கேட்கும் போது அது எப்படி வந்து அவனோட பிரெயினில் போய் பர்சீவ் பண்ணுறான், அந்த சவுண்டு போய் எப்படி அவன் காதுக்குள்ளே ரீச் ஆகுது, அந்த சவுண்டு எப்படி அவன் கிராஸ் பண்ணுறான், அண்ட் ஹவு இட் பீன் பர்சீவ்ட் ஆர் ப்ராசஸ்ட் இன் த பிரெயின், அதுதான் வந்து ஆடிட்டரி ஃபோனட்டிக்ஸ். ஸோ பேசிக்கலாக ஃபோனட்டிக்ஸில் இருக்கிற 3 டைப்ஸ் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ ஃபோனாலஜி, இப்போ திரும்ப ஃபோனட்டிக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபோனட்டிக்ஸில் இருக்க 3 டைப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பேக் டு ஃபோனாலஜி. ஸோ ஃபோனாலஜிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டடி ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் தான். பட் ஹவு இட் இஸ் ஆர்கனைஸ்ட் இன் அவர் பிரெயின் அண்ட் எப்படி அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் நம்மளோட பிரெயினில் ஸ்டோர் ஆன மாதிரி அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறது தான் ஃபோனாலஜி. ஸோ ஃபோனாலஜி வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த சைக்கோ லிங்குவிஸ்டிக்ஸ், சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி வந்து காக்னேட்டிவ் சயின்ஸ் இதோட லிங்க் ஆனது. ஓகேவா? கொஞ்சம் சயின்டிஃபிக்கலி இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸோட லிங்க் ஆகிறது தான் வந்து இந்த ஃபோனாலஜி. ஸோ ஃபோனாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப் இருக்குப்பா. அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டைப் வந்து செக்மெண்டல் ஃபோனாலஜி. செக்மெண்டல் அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்பீச்சை வந்து செக்மெண்ட்டாக பிரித்து, செக்மெண்ட் அப்படின்றது வந்து ஃபோனீம்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபோனீம்ஸ் அப்படின்னா வந்து ஸ்பீச்சில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் சவுண்டு. அதாவது பின் அப்படின்றது வந்து ப அப்படிங்கிறத ஷார்ட்டஸ்ட் ஃபோனீம். ஓகே, சின்ன ஒரு யூனிட் ஆஃப் சவுண்டு, ஒரு சின்ன ஒரு 1 வேர்டாக இருக்கலாம், 2 வேர்டாக இருக்கலாம், அது அந்த சவுண்டு மேக் பண்ணுது இல்லையா, அந்த சின்ன யூனிட் ஆஃப் வேர்டை தான் ஃபோனீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோனீமை, அதாவது ஒரு ஸ்பீச் சவுண்டை வந்து செக்மெண்ட்டாக பிரித்து, அதாவது செக்மெண்ட்னா ஃபோனீமாக பிரித்து அதை அனலைஸ் பண்ணுறது தான் செக்மெண்டல் ஃபோனாலஜி. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்ரா செக்மெண்டல் ஃபோனாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிற அந்த ஸ்பீச் சவுண்டோட
அது எப்படி அனலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம பேசுகிற அந்த பிச்சு, லவுட்னஸ்ஸு, டோன்ஸு, ரிதம் அதை வச்சு வந்து அனலைஸ் பண்ணுறது தான் சூப்ரா செக்மெண்டல் ஃபோனாலஜி. தேர்டு வந்து டயாக்ரானிக் ஃபோனாலஜி. டயாக்ரானிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் பேசுகிற இல்லை சொல்கிற ஒரு வார்த்தை ஹிஸ்டாரிக்கலாக, அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை எப்படி சொல்லியிருப்பாங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தை எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அந்த வார்த்தையுடைய ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை தான் டயக்ரானிக் ஃபோனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த சவுண்ட் வந்து பல வருட அதாவது பல வருஷங்களாக வந்து இந்த சவுண்ட் வந்து எப்படி வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் டயக்ரானிக் ஃபோனாலஜி. இதை ஹிஸ்டாரிக்கல் ஃபோனாலஜினும் சொல்லலாம். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா சின்க்ரானிக் ஃபோனாலஜி. அதாவது இந்த ஒரு வார்த்தையோட சிங்கிள் ஸ்டேஜை மட்டும் எடுத்துக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஹாப்பின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹாப்பின்ற இந்த ஒரு வார்த்தை இந்த டைமில் இதை ஹாப்பின்னு சொல்கிறாங்க அப்படின்ற இந்த ஒரு டைம், இந்த ஒரு பீரியடை மட்டும் வச்சு அனலைஸ் பண்ணுறது தான் சின்க்ரானிக் ஃபோனாலஜி. ஸோ ஃபோனாலஜியில் இருக்கிற 4 டைப்ஸையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா லிங்குவிஸ்டிக்ஸில் இருக்கிற 2 பார்ட்ஸு, அதில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸ் ஆஃப் அ லாங்குவேஜ், அதாவது லாங்குவேஜில் இருக்கிற சவுண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு ஷார்ட்டஸ்ட் ஒரு இதுவாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சவுண்ட் ஆஃப் த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்பொழுது சவுண்ட் எப்படி உருவாகுது அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம பேசக்கூடிய இதில் இருக்கும். ஸோ சவுண்ட் உருவாகிறது வந்து நம்மளோட ஸ்பீச் ஆர்கன்ஸ்னால அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் சவுண்ட் உருவாகிறது வந்து நம்மளோட பிரெயின்லேருந்து தான். நம்ம இதை தான் பேச போகிறோங்கிறத நம்ம பிரெயின் முடிவெடுத்து அதை தாட்ஸ் ஆகி அதை ப்ராசஸ் பண்ணி தான் அது ஸ்பீச் ஆர்கன்ஸ் வழியாக பேச்சாக வெளியில் வருது. ஓகேவா? ஸோ சடன்லி நம்ம வாய் எடுத்தோன்னே பேசுகிறது கிடையாது. நம்ம பிரெயினில் இது தான் பேச போகிறோன்ற அந்த தாட் வந்ததுக்கப்புறம் தான் அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி ஸ்பீச்சாக கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது பிரெயினில் மட்டும்தான். ஓகே? ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இட் ஸ்டார்ட்ஸ் இன் த பிரெயின். அதுக்கப்புறம் வந்து இனிஷியேஷன் இந்த சென்ஸ் அது எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மோஸ்ட்லி நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் பேசுகிறது வந்து பல்மோனிக் எக்ரெசிவ் ஆஸ்டீம், அதாவது காற்றை வந்து உள்ளே இழுத்து தான் நம்ம பேசுகிறோம் இங்கிலீஷ் லாங்குவேஜை. நீங்கள் வந்து தனியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பேசி ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஏரை வந்து உள்ளே எடுத்துட்டு நீங்கள் பேச அது எக்ஸேல் ஆகும் வெளியில் ஸ்லோவாக. ஸோ வந்து மோஸ்ட்லி இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் மோஸ்ட்லி பல்மோனிக் எக்ரெசிவ் ஆஸ்டீம் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ட் ஃபோனேஷன் ப்ராசஸ், அதாவது நம்ம அந்த பீஸை ஸ்டார்ட் பண்ணுற அந்த ப்ராசஸில் தான் நம்மளோட எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் ஸ்பீச்சில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஓரல் நேசல் ப்ராசஸ், அதாவது நம்ம பேச ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதாது, அந்த காற்று வந்து either it should go out of your nose or it should go out of your mouth. ஓகேவா? வாயாலேயோ மூக்கு வழியாவோ காற்று வெளியில் வந்தால் தான் சவுண்டு வரும். மூக்கையும் வாயும் அடைச்சிட்டு யாராலையும் பேச முடியாது. ஓகே? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகுலேஷன். ஸோ காற்று வெளியில் மூக்கில் வந்து உள்ளே வெளியே வந்தால் போதுமா? அப்போ நம்ம மூச்சு விடும் போதெல்லாம் சவுண்டு வந்துகிட்டே தானே இருக்கணும், ஏன் வர்றதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பீச் சவுண்டை வந்து தொண்டையிலேருந்து ஸ்பீச் வருது, காற்று மூக்காலையோ வாயாலோ வெளியில் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாக்கும் நம்மளுடைய வாய்க்குள்ளே இருக்கிற அந்த ஆர்கன்ஸும் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்பீச் சவுண்டை எழுப்பும் பொழுதும் நம்மளுடைய அந்த ஸ்பீச் ஆர்கன்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல ரெஸ்ட் ஆகுது. ஸோ இதனால தான் வித்தியாசமான ஸ்பீச் சவுண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வருது. ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் த சவுண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட இனிஷியேஷன் ப்ராசஸ், அதாவது மூச்சை உள்ளே இழுத்து நம்ம பேசுகிற அந்த லாங்குவேஜ் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோனேஷன் ப்ராசஸ், எந்தெந்த ஆர்கன்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து த ஓரல் நேசல் ப்ராசஸ், காற்று வந்து வெளியில் வர்றது. ஓகே? அண்ட் ஆர்டிகுலேஷன், நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற அந்த ஆர்கன்ஸோட பொசிஷன்ஸ், ஆர்டிகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது பேசுகிறதுக்கு. ஓகே? ஸோ இப்போ ஆர்கன்ஸ்ன்னு பேசுகிறோமே. ஸோ வாட் ஆர் தி ஆர்கன்ஸ் ஆக்சுவலி அப்படின்னு பார்க்கும்பொழுது there's a lot of organs. ஓகே? நம்ம பேசுகிறது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி வித் நம்ம தொண்டையிலேருந்து பேசுகிறோம், வாயிலேருந்து பேசுகிறோம், நாக்க வச்சு பேசுகிறோம் சொல்லிட்டு போயிடலாம். பட் இட்ஸ் நாட் லைக் தேட். இப்போ எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, they have a healthy organs, பட் நிறைய பேர் பேச முடியாமலேயும் இருக்காங்க. ஓகே? இட்ஸ் நாட் லைக் இது மட்டும் இருந்தால் போதும் பேசிடலாம் அப்படிலாம் கிடையாது. there's a lot of organs involved in speech process. ஸோ அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் எல்லாத்துக்குள்ளேயும் போகிறதுக்கு முன்னாடி வந்து you should have a healthy brain to process the speech. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா kids have everything, but
அவங்களுக்கு சுற்றி பேச ஆள் இல்லாமல் நிறைய பேர் ஸ்பீச் தெரப்பியில் போகிறாங்க. நிறைய பேர் அவங்க ஏஜில் கரெக்டான ஏஜில் பேசுகிறது கிடையாது. இட்ஸ் நாட் லைக் தே ஹாவ் அ ஃபால்ட் இன் த பாடி ஆர் ஆர்கன்ஸ். அவங்க ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. பட் the delay in speech is rising among the kids. Okay, so first வந்து you should have a healthy development according to your age. உங்கள் வயசுக்கு ஏற்ற டெவலப்மெண்ட்டும் உங்கள் பிரெயின் டெவலப்மெண்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பீச் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கன்னு நம்ம சொல்லும் போது இட்ஸ் த லங்ஸ் தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் காற்றை உள்ளே இழுக்கும் போது அந்த காற்றை ஸ்டோர் பண்ணி ஸ்பீச்சுக்கு வெளியில் விடுறதும் லங்ஸ் தான். நம்ம உயிர் வாழ தேவையான காற்றை ப்ராசஸ் பண்ணுறதும் லங்ஸ் தான். ஸோ லங்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஃபார் ஸ்பீச். நெக்ஸ்ட் வந்து ட்ரெக்கியான்றது தான் அந்த காற்று குழாய்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ட்ரெக்கியா. ஸோ ட்ரெக்கியாங்கிறது வந்து அந்த வின் பைப். ஓகேவா, அந்த வின் பைப் மூலிமா தான் லங்ஸ்லேருந்து வெளியில் காற்று வரும். ஸோ அதுதான் ட்ரெக்கியா. ஸோ ட்ரெக்கியாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த வின் பைப் வந்து மூக்குக்கும் வாய்க்கும் கனெக்ட் பண்ணுற அந்த பைப் தான் ட்ரெக்கியா. நெக்ஸ்ட் வந்து ஃபார்னிக்ஸ். ஓகே, ஃபார்னிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூப். ஓகே, அந்த டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரியுது. ஒன் கோஸ் த்ரூ த நோஸ் அண்ட் ஒன் கண்டினியூஸ் த்ரூ த மவுத். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபார்னிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலம் அப்படிங்கிறது நம்மளோட சாஃப்ட் பேலட் அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட் பேலட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரா சொல்லும் போது உங்கள் நாக்கு ஒரு இடத்துல போய் படம் பார்த்தீங்களா, ரா தமிழ் அதுதான் வந்து சாஃப்ட் பேலட். ஓகே, அதுதான் சாஃப்ட் பேலட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பேலட்ன்றது நாக்கு அப்படியே மேலே கொண்டு போய் டச் பண்ணிங்கன்னா ஹார்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஹார்ட் பேலட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து டங்குனா உங்களுக்கு தெரியும் நாக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆல்வியோலார் ரிட்ஜ். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் டீத்துக்கு ஹார்ட் பேலட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆல்வியோலார் ரிட்ஜ். ஸோ நீங்கள் டி சொல்லும் போது உங்கள் நாக்கு வந்து அந்த இடத்துல போய் படும். நீங்கள் சொல்லி பாருங்களேன், டீன்னு சொல்லுங்கள், டீன்னு சொல்லுங்கள், ரெண்டுத்துக்கும் நடுவில் உங்கள் நாக்கு ஒரு இடத்துல போய் படும். அதுதான் ஆல்வியோலார் ரிட்ஜ். நெக்ஸ்ட் வந்து பல்லை பற்றி உங்களுக்கு தெரியும். பல்லில் தான் நிறைய சவுண்டு. பல்லில் பட்டு, பல்லுக்கு கீழே, பல்லுக்கு முன்னாடி, பல்லுக்கு பின்னாடி தான் நிறையா சவுண்ட்ஸ் நம்ம மேக் பண்ணுறோம். அப்புறமா லிப்ஸ்லேயும் நிறையா சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் ஆர்கன்ஸ். ஓகேவா, ஸோ ஸ்பீச் ஆர்கன்ஸ் இல்லாமல் ஸ்பீச் பண்ணுறதோ ஸ்பீச்சுக்கு ட்ரை பண்ணுறதோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி டிஃபிகல்ட் ஃபார் எனி ஒன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஸ்பீச் ஆர்கன்ஸ், இதெல்லாம் ஸ்பீச்சோட ஆர்கன்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு நார்மல் ஸ்பீச் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேணும். இதுக்கு வந்து ஒரு டயக்ராம் இருக்குது புக்கில். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டயக்ராம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் த 10 marks. ஸோ ஸ்பீச் சவுண்ட்ஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் மொத்தம் 44 ஸ்பீச் சவுண்ட் இருக்குது. ஓகேவா, 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது, ஆனால் 44 ஸ்பீச் சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்குது, 20 வொவல் சவுண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ கான்சனன்ட்ஸ் வந்து யூஸ்வலி நம்ம கான்சனன்ட்ஸ் வந்து பேச ட்ரை பண்ணும்போது நம்மளோட வோக்கல் ட்ராக் இருக்கு இல்லையா, வோக்கல் ட்ராக் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஃபுல்லாக. ஓகே, ஸோ வந்து லைக் ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக வந்துடும், இல்லைனா க்ளோஸ் ஆகிடும். ஓகே, அதான் கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ கான்சனன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து வொவல் உங்களுக்கு தெரியும், AEIOU வொவல் சவுண்ட்ஸு. வொவல் மேக் பண்ணுற சவுண்ட்ஸ் எல்லாமே இந்த 6 லெட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ மிச்சம் எல்லாமே கான்சனன்ட்ஸ் தான். ஸோ அப்போ கான்சனன்ட்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டர் இருக்குது கான்சனன்ட்ஸ்க்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்ட்ரீம் மெக்கானிசம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காற்றை வந்து உள்ளேருந்து வெளியில் ரிலீஸ் பண்ணி சவுண்ட் மேக் பண்ணுறது, அண்டு வெளியிலேருந்து உள்ளே இழுத்து சவுண்ட் மேக் பண்ணுறது, இந்த 2 மெக்கானிசம். நெக்ஸ்ட்டு வந்து பொசிஷன் ஆஃப் யோர் க்ளாட்டிஸ். அதாவது அந்த வோக்கல் ட்ராக் இருக்குது இல்லையா, அது வந்து க்ளோஸாகவும் இருக்கும், ஓப்பனாகவும் இருக்கும். அந்த மாதிரி வந்து வச்சு சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேவா, நம்மளோட அந்த வோக்கல் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடும். ஸோ சில இதுக்கு ஓப்பனாக இருக்கும். அப்படி இருக்கும் போது யூஸ் பண்ணுற அந்த சவுண்ட்ஸை வந்து நம்ம வாய்ஸ்ட் அண்ட் வாய்ஸ்லெஸ் கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வாய்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து நம்மளோட வோக்கல் கார்ட்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும், அப்போ சவுண்ட் வந்து நல்லா வரும். வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த வோக்கல் கார்ட்ஸ் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும், இல்லை ஃபுல் கேப் இருக்கும். அப்போ நம்ம சொல்கிற சவுண்ட் வந்து வாய்ஸ்லெஸ்ட் கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையை சொல்லும் போது எந்தெந்த ஸ்பீச் ஆர்கன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டிகுலேஷன், பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன்னு சொல்லுவோம். ஸோ சில ஆர்டிகுலேஷன், அதாவது சில ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வோக்கல் ட்ராக்ஸ் திறந்து மூடும்,
நம்மளோட டங் வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஆடி வந்து ஒவ்வொரு இடத்தையா படும், நம்மளோட லிப்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும், நம்ம டீத் வந்து ஓப்பன் க்ளோஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து லைக் மூவ் ஆகிற ஆர்கன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டங் இருக்கட்டும், நம்மளோட லிப்ஸ் இருக்கட்டும், எல்லாம் மூவ் ஆகும். மூவ் ஆகாதது பார்த்திங்கன்னா பல்லு வந்து ஒரே இடத்துல தான் இருக்குது, இட்ஸ் நாட் கோனா மூவ். அண்ட் ஹார்ட் பேலட், அதாவது நம்ம ரூஃப் ஆஃப் த மவுத் இருக்கு இல்லையா, அதுவும் மூவ் ஆக போகிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஆடாதது எல்லாமே பாசிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ், ஆடிக்கிட்டே இருக்கிறது எல்லாமே, அதாவது மூவ் ஆகிட்டே இருக்க ஆர்கன் எல்லாமே ஆக்டிவ் ஆர்டிகுலேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து எப்படி உருவாகுது, எந்தெந்த ஆர்கன்ஸ் வச்சு உருவாகுதுன்றதை வச்சே இதுக்கு நிறையா பேர்கள் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளோசிவ்ஸ் அப்படின்றது வந்து அதாவது ஏர் வந்து அப்படியே வந்து வெடிச்சுக்கிட்டு வெளியில் வர்ற மாதிரி, க்ளோஸ் ஆகிட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். பி, டி, கே இதெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்களேன். பி, டி, கே இதை சொல்லும் போது உங்களுக்கு வந்து தெரியும் அது எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் ஆகுது, எப்படி காற்று வந்து சடனாக ரிலீஸ் ஆகுது வாயிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பி, டி, ஜி. ஸோ இது வந்து சொல்லும் போது பார்த்திங்கன்னா பி, டி, ஜி சொல்லும் போதும் காற்று வந்து அப்படியே வாயிலிருந்து அப்படியே பஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோசிவ்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்ரிகேட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ளோசிவ் அளவுக்கு அப்படியே வெடிச்சிட்டு வெளியில் வராமல் ஸ்லோவாக காற்று ரிலீஸ் ஆகும் நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் போது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சீஸ்ன்ற வார்த்தை சொல்லுங்கன்னா அந்த சீஸ் அப்படியே ஸ்லோலி ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜங்கிள் அப்படின்ற வார்த்தை சொல்லி பார்த்திங்கன்னா தெரியும், த ஏர் gets released very slowly from your mouth. நெக்ஸ்ட் வந்து நேசல்ஸ்னால் மூக்கில் இருந்து வர்ற காற்று. ஸோ இது வந்து எம் அண்ட் என், எம்மையும் எண்ணையும் மூக்கில் கை வச்சு சொல்ல முடியாது, வராது. ஸோ எம்மும் எண்ணும் வந்து நோஸ்லேருந்து ஏர் ஸ்லோலி ரிலீஸ் ஆகும்போது தான் இந்த வார்த்தை வந்து ப்ரொடியூஸே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்படின்னா வந்து ஸ்லோவாக, அதாவது நேரோவான கேப்பில் காற்று வெளியில் வரணும். அதாவது வோக்கல் கார்ட்ஸ் வந்து லேசான கேப் இருக்கும், அப்போ வந்து ஏர் வந்து உள்ளேருந்து வெளியில் உஸ்ஸுன்னு ஸ்லோ அப்படியே பாஸ் ஆகணும். ஓகே, அதுதான் வந்து ஃப்ரிகேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் லேட்ரல்ஸ்னால் வந்து அந்த டிப் ஆஃப் த டங், நம்மளோட நாக்கோட அந்த நுனி வந்து அந்த மேலே இருக்கிற அந்த அலிவோலார் ரிட்ஜை போய் டச் பண்ணணும். ஓகே, எல்னு சொல்லுங்களேன், உங்களோட நாக்கு வந்து அங்கே மேலே போய் டச் ஆகும், எல். ஸோ இதுதான் வந்து லேட்ரல்னும் போது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ராக்சிமென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டிகுலேட்டர் வந்து இன்னொரு ஆர்டிகுலேட்டரை போய் அப்ரோச் பண்ணோம், ஆனால் டச் பண்ணாது ரெண்டுமே. ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரா சொல்லும் போது பாருங்களேன், எந்த ஒரு ஆர்கனும் இன்னொரு ஸ்பீச் ஆர்கனை டச் பண்ணாது, ஆனால் வந்து இட் கோஸ் வெரி க்ளோஸ். ஓகே, அண்ட் அதே மாதிரி வந்து ஜே, ஆர் இதெல்லாம் சொல்லுங்களேன், எதுவுமே எதோடையும் டச் ஆகாது, பட் யூ ஸ்டில் ஃபீல் இட் வெரி க்ளோஸ். ஓகே, மோஸ்ட்லி வந்து இந்த அப்ராக்சிமென்ஸ் அப்படிங்கிறது வந்து செமி ஓவல்ஸில் தான் வரும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், இட்ஸ் அ வெரி நிறைய சப்டைட்டில்ஸ் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு திரும்பி ரிமைண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் பார்த்தோம், லிங்குவிஸ்டிக்ஸ்லேருந்து 2 பிரான்ச் பார்த்தோம், அப்புறமா ஃபோனட்டிக்ஸில் இருக்கிற டிவிஷன்ஸ் பார்த்தோம், ஃபோனாலஜியில் இருக்கிற டிவிஷன்ஸ் பார்த்தோம். அடுத்து வந்து ஸ்டடி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட்ஸ் பார்த்தோம், அதில் இருக்கிற எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அப்புறமா வந்து எல்லா ஆர்கன்ஸையும் இன்டெப்த்து பார்த்தோம், என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குதுன்னு. அப்புறமா இங்கிலீஷ் ஸ்பீச் சவுண்ட்ஸ், எப்படிலாம் ஸ்பீச் சவுண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் வந்து இருக்குது, எத்தனை ஸ்பீச் சவுண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, கான்சனன்ஸ் அண்ட் வொவல்ஸாக பிரிக்கிறாங்க. கான்சனன்ஸில் வந்து எப்படிலாம் வந்து அதை பிரிக்கிறாங்க, அதாவது ஆஸ்ட்ரி மெக்கானிசம், அந்த க்ளோட்டிஸோட பொசிஷனை வச்சு. இப்போ வந்து பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன் 3 சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன், எப்படி அதை சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷனாக எங்கேருந்து அந்த சவுண்டு ஒலிக்குது அப்படிங்கிறத வச்சு, மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷனாக அதை நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற அந்த மேனரை வச்சு பிரிக்கிறாங்க. பைலேபியல்னா லேபியல் அப்படின்னா வந்து லிப்ஸுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ பைலேபியல்னா 2 லிப்ஸும் இன்வால்வ் ஆகிற சவுண்ட்ஸு. ஸோ பைலேபியல்னு சொல்லும் போது எம் சொல்லி பாருங்கள், 2 உதடம் வந்து ஒன்றா சேரும். ஸோ லெபியோடென்டல், பை த நேம் யூ ஷுட் நோ, லிப்ஸும் டீத்தும் இன்வால்வ் ஆகிருக்கிறது தான் லெபியோடென்டல் சவுண்டில் பார்த்திங்கன்னா எஃப் சொல்லி பாருங்கள், உங்கள் பல்லும் உங்கள் லோவர் டீத்தும் வந்து ஒன்றா அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு டென்டல்னா என்ன, 2 பல்லும் பற்கள் மட்டும் இன்வால்வ் ஆன சவுண்ட்ஸ் தான் வந்து டென்டல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அலிவோலார் இந்த சென்ஸ் வந்து நம்ம நாக்கு வந்து மேலே போய் படணும்.
என் சொல்லி பாருங்கள், உங்கள் நாக்கு மேலே போய் படும் என். ஓகே, அந்த அல்வியோலர் ரிட்ஜை போய் டச் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலார் இந்த சென்ஸ் வேலம் அப்படின்றத வந்து நம்ம அந்த ஹார்ட் பேலட்டை தான் வேலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேலார் சவுண்டு அப்படின்னு சொன்னால் கே சொல்லி பாருங்கள், உங்களோட அப்படியே கிட்ட போய் டச் பண்ணும்போது ஜி சொல்லி பாருங்கள், அப்படியே போய் உங்கள் நாக்கு அப்படியே மேலே போய் படுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அதான் அலிவோலார், வேலார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் அலியோலார், அதாவது பின்னாடி லாஸ்ட்டில் போய் தொடுற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கறது தான் போஸ்ட் அலிவோலார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட்ரோஃப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நாக்கு அப்படியே சுற்றிக்கிட்டு வர மாதிரி, டங்கு வந்து அப்படியே கேர்ள் பின்னாடி அப்படியே சுற்றுற மாதிரி கேர்ள் ஆகிற மாதிரி இருக்கும். க்ளாட்டல் அப்படின்னா வந்து உங்கள் தொண்டையில் அந்த சவுண்ட் உருவாகிற மாதிரி இருக்கும். ஹெச் சொல்லி பாருங்கள், ஹெச் ஹா, அந்த சவுண்டு எப்படி ஹா அப்படி வருது உங்கள் தொண்டையிலே அப்படி இதுவாக மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நான் சொன்ன எல்லாத்துக்குமே பைலெபியலாக இருக்கட்டும், லெபியோ டென்டலாக இருக்கட்டும், டென்டல், அலிவோலார், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ டென்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா த ஓகே, டிஹெச் அந்த சவுண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் 2 த எப்படி வந்து டென்டல் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து வேறு என்ன சொன்னேன் உங்களுக்கு, பலாட்டல்னால் 2 ஹார்ட் பேலட் வந்து இன்வால்வ் ஆகிருக்குது. ஜ அது சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அது தெரியும். அந்த மாதிரி வந்து க்ளாட்டலுக்கு அப்படி சொல்லி பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளோட படிச்சிங்கன்னா தான் புரியும், இல்லைனா புரியாது. ஸோ நான் சொல்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் அவங்க ஒரு ஷார்ட் கொடுத்துருக்காங்க, சவுண்ட்ஸ் ஷார்ட், அதை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இது வந்து கான்சனன்ஸை எப்படி எந்தெந்த வகையில் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ கான்சனன்ஸ் 24 கான்சனன்ஸையும் கிட்டத்தட்ட 4 மேனராக பிரிக்கிறாங்க. அதாவது ஏர்ஸ்ட்ரீம் மெக்கானிசம், பொசிஷன் ஆஃப் யுவர் க்ளாட்டிஸ் வச்சு வாய்ஸ்ட் அண்ட் வாய்ஸ்லெஸ்ஸாக பிரிக்கிறாங்க. பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷனை வச்சு ப்ளோசிஸ், ஆஃப்ரிகேட்ஸ் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷனை வச்சு பைலெபியல், டென்டல் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ 4 விதமாக 24 கான்சனன்ஸை 4 வகைகளாக பிரித்து காட்டலாம், 4 விதமாக பிரிக்கலாம் அப்படின்றத காட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 20 வவல் சவுண்ட்ஸ் இருக்குது. 20 வவல் சவுண்ட்ஸை எப்படிலாம் பிரிக்கிறாங்கன்னு பார்த்தா அதையும் 4 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கிளாசிஃபைட் பை லென்த்து. நம்மளே பார்த்துருப்போம், ஷார்ட் வவல், லாங் வவல்லாம் இருக்குது. ஸோ ஷார்ட் வவல்னால் சின்ன சவுண்டு கொடுக்குறது, லாங் வவல்னால் லாங் சவுண்டு இருக்கிறது. ஓகேவா. செகண்ட் பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா வந்து ரொம்ப குழப்ப வேணாம், மோனோதாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்கிள் சவுண்டு தான் வரும் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது. டிப்தாங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிப்தாங்ஸ்னால் 2 வவலும் கலந்த ஒரு சவுண்டு வரும், அதான் டிப்தாங்ஸ். ஸோ மோனோதாங்ஸ், டிப்தாங்ஸ் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் ஆஃப் யோர் டங், நம்ம நாக்கோட பொசிஷனை வச்சு இதை வந்து கிட்டத்தட்ட வந்து 5 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஃப்ரண்ட் வவல், அதாவது ஃப்ரண்ட்னா லைக் நம்ம டங் வந்து ஃப்ரண்ட்டில் போய் தொடுது, ஃப்ரண்ட் வவல். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ரிட்ராக்டட் வவல், அப்புறம் சென்ட்ரல் வவல், அப்புறம் பேக் வவல், அப்புறமா பேக் அட்வான்ஸ்டு வவல். ஸோ இந்த மாதிரி வந்து 5ஆக பிரிக்கிறாங்க. ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸோட பொசிஷனை வச்சு அன்ரவுண்டட் வவல், ரவுண்டட் வவல், அதாவது நம்ம வாய் வந்து டச் ஆகாமல் ரவுண்டாக இருக்கிறது, அதாவது ரவுண்டாக ப்ரொட்யூட்டடாக நம்மளோட வாய் இருக்கிறது வந்து ரவுண்டட் வவல். அன்ரவுண்டட் வவல்னால் நம்ம வாய் வந்து ஸ்ப்ரெட்டாகி இருக்கிறது, நியூட்ரலாக டச் ஆகாமல் இருக்கிறது அன்ரவுண்டட் வவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து 4 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ எனக்கு தெரியும் இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் டாபிக் அண்ட் கஷ்டமாக தான் இருக்கும் இது நம்ம, ஏன்னா லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பயாலஜி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தான் இது உங்களுக்கு படிக்க முடியும். ஓகேவா. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் நான் சொல்கிற இந்த சவுண்டெல்லாம் வந்து நீங்கள் ஒரு மிரர் முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது வந்து ஈஸியாக புரியும். அண்ட் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா லாட்ஸ் ஆஃப் சப்டைட்டில்ஸ் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் அப்படியே கதை மாதிரி ஒரு ஃப்ளோவாக போகாது இது. ஓகேவா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்டைட்டில்ஸ் வந்து எழுதி வச்சு அதில் இருக்கிற கண்டென்ட்டை என்னென்னவோ அப்படி தான் நீங்கள் படிக்க முடியும். அப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சின்ன டாப்பிக்கும் மிஸ் பண்ணாமல் இருக்க உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸ் ஆஃப் த லாங்குவேஜில் மற்ற என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டோன் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ரைசிங் இன்டோனேஷன், ஃபாலிங் இன்டோனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சில வார்த்தைகளை பேசும்போது நம்ம அந்த டோன் வந்து
மேலே போகிற மாதிரி இருக்கும், பிச்சு மேலே போகிற மாதிரி இருக்கும், சில இதில் வந்து கீழே போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டோன் பிச் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. ஓகே, ஸோ அந்த டோன் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம் இட் கோஸ் அப், சம்டைம் இட் கோஸ் டவுன், அந்த டோன். நெக்ஸ்ட் வந்து இன்டனேஷன், அதாவது நம்ம பேசுகிற அந்த சென்டென்ஸோட மெலடி. அதிலே பார்த்தீங்கன்னா ஃபாலிங் இன்டனேஷன் இருக்குது. வேர் இஸ் த நியரஸ்ட் சினிமா ஹால். அப்போ நீங்கள் வேர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஹையாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். வேர் இஸ் த நியரஸ்ட் சினிமா ஹால், வாட் டைம் இஸ் இட். ஸோ அப்படியே டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருக்கும். ரைசிங் இன்டனேஷன் அப்படின்னா ஆர் யூ தர்ஸ்டி, டு யூ வாண்ட் சம்திங் அப்படின்னு கேட்கும்போது கீழே இருந்து மேலே டோன் ஏறுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ ரைசிங் இன்டனேஷன் எப்படி இருக்கும், ட்ராப்பிங் இன்டனேஷன் எப்படி இருக்கும்ன்றது நம்ம பேசுகிற சென்டென்ஸை பொறுத்து தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து அழுத்தி பேசுகிறது. ஓகே, அதிலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்ட்ரெஸ் இருக்குது, செகண்டரி ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ ப்ரைமரி ஸ்ட்ரெஸ் வந்து மேலே வெர்டிக்கல் லைன் போட்டு சொல்கிறாங்க, செகண்டரி ஸ்ட்ரெஸ் வந்து கீழே ஒரு சின்ன கம்மா மாதிரி போட்டு அதை டினோட் பண்ணுறாங்க. ஸோ நிறையா சிலபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. அப்புறமா ரிதம் இந்த சென்ஸ் நாட் எசென்ஷியலி மியூசிக், பட் நம்ம பேசுகிற அந்த வேர்ட்ஸோடைய ரிதம்மை தான் வந்து இவங்க ரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மியூசிக்கோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது இல்லாமல் சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு லாங்குவேஜில், விச் இஸ் லைக் செமான்டிக் நாலேஜ். செமான்டிக் நாலேஜ்னால் ஒரு வார்த்தையோடைய அர்த்தமோ அந்த ஃப்ரேஸ் ஒரு சென்டென்ஸோடைய அர்த்தமும் வந்து தெரிஞ்சு பேசுகிறது. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது வந்து ஒரு இடியம், அதாவது அது என்னோடய டீ கிடையாதுன்னு சொல்கிறது அது கிடையாது. இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னா அது எனக்கு பிடிச்ச விஷயம் இல்லை, அது எனக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம் இல்லைன்னு சொல்கிறது. ஸோ நம்ம என்ன பேசுகிறோங்கிறத அறிஞ்சு பேசுகிறது தான் செமான்டிக் நாலேஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்டிக் நாலேஜ். அதாவது சின்டாக்டிக்னால் ஒரு எழுத்தோட வடிவமைப்பு. ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது தான் ஒரு கரெக்டான சின்டாக்டிக் சென்டென்ஸ். ஆனால் யூ ஹவ் ஆர்னு நம்ம எழுத முடியாது. ஸோ அந்த கரெக்டான ஃப்ரேசஸை ஸ்ட்ரக்சர் பண்ணுறோம்ல, அது சின்டாக்டிக் நாலேஜ். ஸோ ரெண்டுமே வேணும் ஒரு லாங்குவேஜை ஒழுங்காக கற்றுக்கிறதுக்கு. என்ன வேணும், செமான்டிக் நாலேஜும் வேணும், சின்டாக்டிக் நாலேஜும் வேணும். ஸோ செமான்டிக் நாலேஜை வந்து நம்ம எவ்வளோ வேணால் கற்றுக்கலாம். ஆனால் சின்டாக்டிக் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி நம்ம பிரெயினில் ப்ராசஸ் ஆகாது, அன்கான்ஷியஸாக டெவலப் ஆகிறது தான் சின்டாக்டிக் நாலேஜ். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு நேச்சுரலாகவே வந்து வருது, லைக் எந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணோம் ஹேட் யூஸ் பண்ணோன்னு எனக்கு யாருமே சொல்லித்தரல, ஆனால் நான் பேசும்போது அது கரெக்டாக எனக்கு கோர்வையாக வந்துடுது கரெக்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேருக்கு வந்து அந்த கான்ஷியஸே இருக்காது, அந்த சின்டாக்டிக் நாலேஜ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணுன்றது அந்த பிரெயின் அன்கான்ஷியஸாகவே அதை டெவலப் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனீம்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபோனீம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் சவுண்டு. ஓகேவா? ஸோ இப்போ பிஐஎன் பின், பிஐஎன் பின், பின் இதில் இருக்கிற ப இது ரெண்டு தான் வந்து ஃபோனீம், அதான் ஷார்ட்டஸ்ட் சவுண்ட் யூனிட். இப்போது பின்னையும் பிரிக்கணுன்னா, ஷார்ட்டாக பிரிக்கணுன்னா, இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டாக பிரிக்கணுன்னா ப அப்படி தான் பிரிக்க முடியும். ஸோ அதுதான் ஃபோனீம். நெக்ஸ்ட் வந்து மினிமல் பேர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில் ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு செட்டு மாறினா கூட அந்த வார்த்தையோட மீனிங்கே மாறிடும். அதுதான் மினிமல் பேர். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னையுமே சொல்லலாமா எக்ஸாம்பிளாக. இப்போ பின் ரெண்டுத்துலேயும் ஒரு வார்த்தை தான் மாறுது, ஒரு சவுண்டு தான் மாறுது, ஆனால் வார்த்தையோட அர்த்தமே மாறுது. அதான் மினிமல் பேர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆலோஃபோன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிளான ஒரு வார்த்தை தான், ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்பின்னில் வந்து பியோட சவுண்ட் ஒன்றும் பெருசாக இருக்காது, ஸ்பின். ஓகே, அண்ட் வந்து டிப்புன்னு சொல்லும்போது அந்த பியை வந்து எக்ஸ்ப்ளோட், லைக் டிப், அது எப்படி எக்ஸ்ப்ளோர்டாக அந்த சவுண்ட் வருது வெளியில். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்பின் அப்படிங்கிறதுலையும் டிப் அப்படிங்கிறதுலையும் பியோட சவுண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அதான் அலோஃபோன். நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளோசிவ், அதாவது அந்த டப்புன்னு வெடிக்கிற அந்த வார்த்தை பி, பி, டி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஸ்டார்டிங்கில் வரும்போது வாய்ஸ்டாக வரும், எண்டிங்கில் வரும்போது வாய்ஸ்லெஸ்ஸாக வரும். அதாவது ஒரே வேர்டு வித் சேம் சவுண்டு, ஆனால் வந்து சில வார்த்தைகளில் முன்னாடி வரும்போது அதோடைய பிஹேவியர் வேறு மாதிரியும், அதே வார்த்தை எண்டில் வரும்போது அதோடைய ப்ராப்பர்ட்டி வேறு மாதிரியும் வர்றது தான் காம்ப்ளிமெண்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட்டு சிலபல்ஸ் என்னென்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சிலபல் வந்து லைக் ஒரு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறது, காம்பினேஷன் ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்களேன்.
காம்பினேஷன். இதில் 4 சிலபிள் இருக்குது. அதாவது ஒரு வார்த்தையை வந்து 4ஆக பிரிக்கிறாங்க. காம்பினேஷன். ஓகே, காம்பினேஷன் அப்படிங்கிற வார்த்தையை. ஸோ இதுதான் சிலபிள்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையை, ஒரு வேர்டை வந்து எத்தனையா சின்ன சின்னதாக பார்ட் ஆக்க முடியும், அதுதான் சிலபிள். நெக்ஸ்ட் வந்து ஓகாய்டு அண்ட் கான்டாய்டு. ஓகாய்டு அண்ட் கான்டாய்டு. ஓகாய்டுனா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செமி வவல்ஸ் வந்து ஃபுல்லாக வவல்ஸாக ஆக்ட் பண்ணும், அதான் ஓகாய்டு. கான்டாய்டுன்றது சில இடத்துல கான்சனன்ஸ் வந்து வவல் மாதிரி சவுண்டாக ஆக்ட் பண்ணும், அதான் கான்டாய்டு. ஓகாய்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா யாக். ஓகே, யாச்ட் இல்லை, யாக் அப்படின்னா அந்த கப்பல், லைக் வாட்டர் போட்னு சொல்லுவாங்க, யாக்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த சவுண்டு வந்து லைக் இது வந்து யாக் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒய் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டஸ் நாட் ஒரு கான்சனன்ட் சவுண்ட், ஒரு செமி வவலாக இருக்கிற மாதிரி இல்லை. இது டோட்டலி இட் சவுண்ட்ஸ் லைக் அ டோட்டல் வவல். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓகாய்டு. கான்டாய்டுன்றது அப்படியே ஆப்போசிட். ஓகே, ஸோ கான்டாய்டு அப்படிங்கிறது என்னென்னா கான்சனன்ஸ்க்கு வந்து ஃபுல்லி வந்து வவல் மாதிரி சவுண்ட் பண்ணாமல், லைக் 2 syllables அண்ட் வவல் சவுண்ட்ஸே இருக்காது டோட்டலாக, பட் they'll act like something opposite அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ட் கிளஸ்டர். கான்சனன்ட் கிளஸ்டர் இன் த சென்ஸ் கான்சனன்ஸ் 2 கான்சனன்ஸும் சேர்ந்து ஒரு 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 கலந்த ஒரு சவுண்ட் கொடுக்கறது. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் வந்து BL, ப்ளூ. ஓகே, ஸோ இட்ஸ் லைக் அ மர்ஜ் ஆஃப் கான்சனன்ஸ். அதே மாதிரி வந்து ஆஸ்க்டில் SKT, ஆஸ்க் அந்த மிக்ஸ் ஆஃப் சவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ தட்ஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட். அதான் கான்சனன்ட் கிளஸ்டர்ஸ். ஸோ எஸ், இதுதான் வந்து நமக்கு சாப்டர் நம்பர் 1 ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் கொடுத்துருக்கிற சிலபஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ் it's been equally difficult for me to remember all this. ஓகே, ஸோ இதில் வந்து சப்டைட்டில்ஸ் நிறையா. இப்போ வந்து எதையுமே புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எதுவுமே பார்க்காம அப்படியே லைனாக சொல்லணுன்னா என்னால் சொல்ல முடியாது. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு பி ஆன்சரிங் ஃப்ரம் த 10 mark or something, you have to remember what's going to come next. இப்போ வந்து மோஸ்ட்லி what we are going to be asked வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீச் சவுண்ட்ஸு எப்படி வந்து ஸ்பீச் சவுண்ட், ஹவு த ஸ்பீச் சவுண்ட்ஸ் ஆர் டிவைடட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம வந்து ஸ்பீச் சவுண்ட்ஸ் வந்து 44 இருக்குது, அதில் கான்சனன்ஸ் இருக்குது, வவல்ஸ் இருக்குது, இத்தனை கான்சனன்ஸ் இருக்குது, லைக் 24 கான்சனன்ஸ் இருக்குது, 20 வவல்ஸ் இருக்குது. கான்சனன்ஸை வந்து இப்படி 4ஆக பிரிக்கிறாங்க, வவல்ஸை வந்து இப்படி 4ஆக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹவு ஸ்பீச் சவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டுன்னு கேட்டாங்கன்னா, ஸ்பீச் ஆர்கன்ஸ்லேருந்து ஆரம்பித்து பிரெயின்லேருந்து ஆரம்பிக்குது, இப்படி தான் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து ஸ்பீச் ஆர்கன்ஸ். இந்த ஸ்பீச் ஆர்கன்ஸை வச்சு தான் வந்து பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன், மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன் சொல்லி ஸ்பீச் சவுண்ட்ஸை பிரிக்கிறாங்க அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த சவுண்டு லைக் சவுண்ட்ஸ் ஆஃப் த லாங்குவேஜில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதாவது இந்த சூப்ரா செக்மெண்டல் திங் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம இந்த கான்டாய்டு, வோகாய்டு, அப்புறமா இந்த காம்ப்ளிமெண்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷன், ஆலோஃபோன், ஃபோனீம்ஸ் இதெல்லாம் எழுதலாம். அப்படி இல்லை அடுத்து அவங்க போயிட்டு வந்து லைக் ஃபோனாலஜி இல்லாமல் வேறு ஸ்டடி ஆஃப் த கேட்டகரி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம இந்த செமான்டிக் லாங்குவேஜ், சின்டாக்டிக் லாங்குவேஜ் இதுக்கு கீழே இருக்கிறதும் எழுதலாம். சரி, வவல் சவுண்ட்ஸ் வந்து எப்படிலாம் ப்ரொடியூஸ் ஆகுது, ரைட் ஒன்லி அபவுட் தட் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ வாட் யூ கோனா டூ இஸ், இது வந்து திஸ் இஸ் நாட் த ஃபுல் டீட்டெயில்டு அவுட்லைன் ஐம் டெல்லிங் யூ, பிகாஸ் இது ரொம்ப பெரிய ஒரு சாப்டர். லைன் பை லைன் நான் உங்களுக்கு சொல்லலை. ஓகே, நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஹைலைட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை நான் வந்து ஈஸியஸ்ட்டாக எனக்கு எப்படி புரிய வச்சோனோ அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கும் வந்து ஹைலைட் பண்ண சாப்டர் சொல்லியிருக்கேன். ஸோ தட் சும்மா எதுவுமே பார்த்துட்டு எனக்கு புரியல அப்படின்னு இல்லாமல், ஓ இதுவா, இதுனா இது ஸ்ட்ரெஸ்னால் வந்து ப்ரைமரி ஸ்ட்ரெஸ், செகண்டரி ஸ்ட்ரெஸ், மோனோடாங்ஸ்னால் சிங்கிள் வவல் சவுண்ட், டிப்டாங்ஸ்னால் டபுள் வவல் சவுண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ஓகே இதுதான் இது அப்படின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் வந்து ஈஸியஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ வாட் யூ கோனா டூ இஸ், நான் சொன்ன மாதிரியே வந்து இப்போ நான் இந்த ஆடியோ ஆர் வீடியோ வாட் எவர் இட் இஸ், ஹவெவர் யூ ஆர் ஹியரிங் திஸ், நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி புக்கை வந்து அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு யூ ஆர் கோயிங் டு ரீட் திஸ் டாபிக் பை டாபிக் படிச்சுட்டு சப்டைட்டில்ஸை வந்து எழுதுங்க.
ஓகே, எப்படி வந்து இந்த டாபிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜோட ஸ்பீச் சவுண்ட் அப்படின்னா வந்து எப்படி நீங்கள் அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற சப்டைட்டில்ஸை வச்சு அந்த சப்டைட்டில்ஸ்க்கு கீழே என்னென்ன கண்டென்ட் வரப்போகுதுன்றதை மெமரைஸ் பண்ணி அந்த சப்டைட்டில்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம் வரும்போது அப்படியே கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. எதுக்காகனா இப்போ ஓகாய்ட் கான்டாய்டு அப்படின்னு சொன்னால் ஓகாய்ட்னா என்ன, கான்டாய்டுனா என்ன அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸோடு படிச்சிங்கன்னா இட்ஸ் கோனா பி ஈஸி ஃபார் யூ. அதே மாதிரி பைலபியல், லெபியோ டென்டல் இப்படின்னு வந்து 7-8 இருக்குது. ஓகே, இப்போ எனக்கே அந்த 8 கரெக்டாக சொல்ல தெரியாது. பிகாஸ் அதை மனப்பாடம் பண்ணல, படிக்க தான் செஞ்சுருக்கோம். பேர் சொன்னால் அது என்ன நமக்கு தெரியுமே தவிர பை ஹார்ட்டாக நமக்கு தெரியாது. ஸோ ட்ரை டு ரைட் த சப்டைட்டில்ஸ் அண்ட் பை ஹார்ட் தெம். ஓகேவா, பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க சப்டைட்டில்ஸை. ஏன்னா இது கதை கிடையாது, ஆக்ட் 1 ஆக்ட் 2 அப்படியே ஈஸியாக போகிறதுக்கு. ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் த சப்டைட்டில்ஸ். கண்டென்ட் வந்து ஈஸி தான், ஆனால் அதை ஞாபகம் வச்சு ஃப்ளோவாக எழுதுறது தான் கஷ்டம். தட் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. ஓகே, ஸோ எஸ், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் ஆல் அபவுட் language and linguistics. I think this is the longest audio been recorded.